நடிகர் அஜித் அவரோட அம்மாவா இருக்கக்கூடிய மோகினி அவங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை மே 30ஆம் தேதி காலமாயிட்டாங்க. அவங்களுக்கு வயசு 84. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இறந்து போயிருக்கக்கூடிய அஜித்தோட அம்மா, அஜித் அம்மாவோட உடல் நேத்து பெசன்ட்ல இருக்கக்கூடிய மின் மயானத்துல தகனம் செய்யப்பட்டிருக்கு. தகனம் செய்ததுக்கு பிறகு குடும்பத்தார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அஸ்திய அஜித் அவர்கள் குடும்பம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம். கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் அவர்களோட தந்தையா இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரு உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிட்டாரு. அப்பாவோட மரணத்திலேயே அஜித் அவர்கள் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாராம். அதனாலதான் அதுல இருந்து தன்னோட கவனத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக கார் ரேஸ்ல ஈடுபடுறது, கேம்ல பிராக்டிஸ் பண்றது, கன் ஷூட்டிங் பண்றதுன்னு சொல்லி டோட்டலாவே தன் நினைவுகள் எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணி சினிமா விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்திருக்காரு. அப்பப்ப கிடைக்கிற நேரங்கள்ல படங்கள் நடிச்சு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப மறுபடியும் கார் ரேஸ்ல பிஸியா நடிச்சு வந்துருக்கக்கூடிய அஜித் அவர்கள் உடஞ்சு போற அளவுக்கு இன்னொரு துயர சம்பவம் நடந்திருக்கு. கடந்த வாரம் சனிக்கிழமை மே 30ஆம் தேதி அஜித்தோட அம்மா மோகினி அப்படிங்கிறவங்க தன்னோட 84வது வயசுல உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருக்காங்க. இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டு எக்கச்சக்கமான திரை பிரபலங்கள் ஆரம்பிச்சு முதலமைச்சர் விஜய் வரைக்கும் நேர்லயே போயிட்டு அஜித்தோட அம்மாவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க, இறுதி மரியாதை செலுத்தியிருக்காங்க. அது சாதாரண போட்டோஸையும் பார்த்திருப்போம். சனிக்கிழமை காலையில இறந்து போயிருக்கக்கூடிய அஜித் அவரோட அம்மாவோட உடல் நேத்து பெசன்ட்ல இருக்கக்கூடிய மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டிருக்குது. தன்னோட அம்மாவோட உடலை தான் தோல்ல தாங்கியபடி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே மின் மயானத்தில் அஜித் அவர்கள் நடந்து போற காட்சியை பார்த்துட்டு அஜித் ரசிகர்களும் சினிமா ரசிகர்களும் மிகப்பெரிய மனவேதனைக்குள்ளாயிருக்காங்க. இந்த மனுஷன் எவ்வளவுதான் தாங்குவாரு, எவ்வளோ விஷயங்கள், தடைகள், துரோகங்கள் எல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப மறுபடியும் அவர் குடும்பத்தை போட்டு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பயங்கரமா தாக்கிக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம், தான் அப்பாவோட மரணத்துக்கு பிறகு தான் அம்மாவும் ஒரு ஆறுதலா இருப்பாங்கன்னு நினைச்சிருக்காரு. ஆனா தன்னோட அம்மாவுக்கும் கடந்த ஒரு சில வருஷங்களாவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க. அப்படி படுத்த படுக்கிற நேரங்கள்ல தான் மகன் அஜித் கிட்ட அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், நான் ஒருவேளை இறந்து போயிட்டா என்னோட அஸ்திய கங்கை மாதிரி, காசி மாதிரி புனித நதிகளை தான் கரைக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்களாம். காரணம் என்னன்னா, அஜித் அவரோட ஃபேமிலி எல்லாருமே இறை நம்பிக்கை அதிகமா இருக்கக்கூடியவங்க. கடந்த பல வருஷத்துக்கு முன்னாடி அஜித் அவரோட அம்மா, அப்பா, அப்புறம் அஜித் இவங்க 3 பேருமே திருப்பதியில சுவாமி தரிசனம் பண்ண வழிபட்ட மாதிரி போட்டோஸையும் பார்த்துருப்போம். அதே மாதிரி எக்கச்சக்கமான கோவில்களுக்கு இவங்க ரொம்ப ஃபேமிலியாகவும் போயிருக்காங்க. அந்த அளவுக்கு இறை நம்பிக்கை அதிகமா இருக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட அஜித்தோட அம்மா தன்னோட மரணத்திலையும் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்திருக்காங்க. அதனாலவோ என்னவோ தெரியல, தான் இறந்து போறதுக்கு முன்னாடி தான் மகன் கிட்ட, அதுவும் படுத்த படுக்கையா இருக்கும்போது அடிக்கடி அவங்க சொன்ன விஷயம், என்னோட உடலை வந்து தகனம் செஞ்சதுக்கு பிறகு அந்த அஸ்தியை காசி, கங்கை மாதிரி புனித நதியில கரைச்சிட்டீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை நினைவு வச்சுட்டு இப்போ அஜித்தோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து இப்போ பிரத்யேகமா ஒரு பிரைவேட் ஜெட் ஒன்று புக் பண்ணி, ஒரு பிரைவேட் ஃபிளைட் ஒன்று புக் பண்ணி அதுல நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய புனித நதிகளை போய் கரைக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்களாம். காசி, கங்கை மாதிரி இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் புனித நதிகளில் அந்த அஸ்தியை கரைக்கும் போது அவங்க அம்மாவோட நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் அப்படிங்கிறது அஜித்தோட எண்ணமா இருக்கு. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.